ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் முற்றிலும் மாறுபட்ட சுவையில் புதுமையான சுவையில் ஒரு தக்காளி சட்னி செய்ய போகிறோம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நல்ல பழமாக இருக்கக்கூடிய 2 தக்காளி எடுத்து தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா பழமாக இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தோலையும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு சட்னி செய்யும்போது அது ஒரு தனி சுவையாக இருக்கும். தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதி ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்த பிறகு இது கூட 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கலர் மாறாமல் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் லைட்டாக வதக்கினா போதும். இந்த மாதிரி வெங்காயம் சேர்க்கறதுனால, கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால சாப்பிடும்போது நல்லா வாய்க்கு கடிப்படும், பைட்டிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி கூடவே கொஞ்சமாக தண்ணி, கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடணும். இது மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வெல்லம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்க்காம கூட செய்யலாம். ஆனால் வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.